ஆப்கானிஸ்தான் அணி இந்தியா ஒரே ஒரு டெஸ்ட் போட்டி மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாட இருக்காங்க. இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான ஒரே ஒரு டெஸ்ட் போட்டி நியூ சண்டிகர்ல ஜூன் 6ஆம் தேதி அதாவது இன்று துவங்கியிருக்கு. ஜூன் 13 முதல் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் ஸ்டார்ட் ஆகுது. இந்திய கிரிக்கெட் அணியுடைய ஜாம்பவான்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் விளையாட மாட்டாங்க அப்படின்னு தெரியுதான். இது குறித்து தகவல்களை பிசிசிஐ வட்டாரங்கள் வெளியிட்டிருக்காங்க. முதல்ல விராட் கோலி தொடைப்பகுதியில் ஏற்பட்ட தசைப்பிடிப்பு காயம் காரணமாக இந்த தொடர்ல இருந்து முழுவதுமாகவே விலகிட்டாரு. சமீபத்தில் நடந்த ஐபிஎல் இறுதிப் போட்டியில குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக விளையாடிய போது அவர் ஓடுவதற்கு சிரமப்பட்டது நல்லாவே தெரிஞ்சது. அதனால அந்த போட்டியில 42 பந்துகள்ல 75 ரன்களை அடித்து ஆர்சிபி அணியை வெற்றி பெற வைத்தாரு. 37 வயதான விராட் கோலி அவர்கள் ஒரு நாள் கிரிக்கெட்டுடைய மிக சிறந்த வீரர்கள் ஒருவர். இவர் இதுவரைக்குமே 299 இன்னிங்ஸ்கள்ல 14,797 ரன்களை எடுத்திருக்காரு. இதுல 54 சதங்கள் மற்றும் 77 அரை சதங்கள் அடங்கும். ஒரு நாள் போட்டிகள்ல அதிக சதம் அடித்த வீரருமே இவர் மட்டும்தான். இப்படி பல ரெக்கார்டுகளை வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் பிட்னஸ் நிரூபித்தால் தான் அவர் அணியில விளையாட விடுவேன் அப்படின்னு சொல்லி கௌதம் கம்பீர் அவர்கள் அடம் பிடிக்கிறார். ஆகையால ரோஹித் அவர்களுமே கண்டிப்பாக இந்த ஓடிஐல கலந்து கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க 2 பேருக்கு மாற்றாக எந்த வீரர்களை உள்ளே கொண்டு வருவாங்க? அப்படி உள்ளே கொண்டு வர வீரர்கள் இவங்க அளவுக்கு அனுபவம் மிக்கவர்களா அப்படின்ற கேள்விக்குறி எழுந்திருக்கு. மேலும் ஆப்கானிஸ்தான் அணியுமே அவ்வளவு ஈஸியாக எடை போட முடியாது. அவங்களுமே தற்போது பலம் வாய்ந்த அணியாக உருவெடுத்திருக்காங்க. ஒருவேளை இந்திய அணி ஆப்கானிஸ்தானுடன் தோல்வியை சந்தித்தா கண்டிப்பாக மிகப்பெரிய அடியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.